ராதே ராதே. நம்ம சத்குருநாதரோட பரம கிருபையினால ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் கற்றுன்னு வரோம். இப்பொழுது 5வது ஸ்கந்தத்தில் 8வது அத்தியாயம் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கோம். 2 செஷனாக 8வது அத்தியாயம் பார்த்துட்டே வரோம். போன செஷனில் பரதர் எப்படி அந்த மானோடையே தன்னோட காலத்தெல்லாம் செலவழிச்சுட்டு வரார் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த மானை காணலை அப்படின்னதும் அதை எப்படி பலவிதமாக அதை தேடிண்டு போகிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்பொழுது அதற்கு மேலே இந்த 8வது அத்தியாயத்தில் ஸ்ரீ சுகர் சொல்கிறார், இப்படி ஆசிரமத்தில் ஃபுல்லாக தேடி பார்க்குறார், எங்கேயுமே அந்த மான் கிடைக்கல அப்படின்னதும் இப்போ எழுந்துண்டு வெளில வராராம். வெளியில் வந்து தேடுறதுக்காக வரார். அப்போ பூமாதேவியை பார்க்குறார். அப்படி பூமியை பார்த்ததும் அந்த மான் இங்கேயும் ஓடி இருக்கும் இல்லையா, அதோட அடிச்சுவடுகள்லாம் தெரியறதாம். உடனே ஏதோ கற்பனைகள்லாம் பண்ணிக்கிறார். அந்த மான் மேலே இருக்கக்கூடிய ஒரு கண்மூடித்தனமான பாசத்தினால அவர் நினச்சிக்கிறாராம், ஆஹா, இந்த பூமாதேவி என்ன தபஸ் பண்ணான்னு தெரியலையே, எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கா. இந்த குட்டி மானோட குட்டியான பதங்களோட அடிச்சுவடுகள்லாம் தரிக்கிறாளே, அது எவ்வளவு மங்களமான அடிச்சுவடுகள், எவ்வளோ பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. அத்தகைய அந்த கிருஷ்ணசாரம் அப்படிங்கிற மானே ரொம்ப விசேஷம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த கிருஷ்ணசாரங்கிற மானோட குட்டியாம் அது. அதனால அந்த மானோட அந்த பாத சுவடுகளை தரிக்கிறதுக்கு எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கா அப்படின்னு நினச்சிக்கிறார். அப்போது அவர் நினச்சிக்கிறார், இந்த அடிச்சுவடுகள்லாம் இப்படி போகிறது இல்லையா, இது மூலமாக பூமாதேவி எனக்கு என்ன காண்பிக்கிறா அப்படின்னா, என்னோட சொத்து எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கு வழி எனக்கு காமிக்கிறா. ஏன்னா அந்த மான் குட்டி தானே என்னோட சொத்து, அந்த அம்மாவை இழந்த அந்த மான் குட்டி தானே என்னோட சொத்து. அதனால சொத்தை இழந்துட்டும் அப்படி தவிக்கக்கூடிய எனக்கு இதோ இங்கே தான் இருக்குது, தேடிண்டு போ அப்படிங்கிறாப்புல அந்த அடிச்சுவடுகளெல்லாம் எனக்கு காமிக்கிறாளோ என்னமோ அப்படின்னு நினச்சிக்கிறாராம். அதுக்கப்புறமா அவள் நினச்சிக்கிறார், அந்த பூமாதேவி அந்த அடிச்சுவடுகளாலேயே ரொம்ப அலங்கரிக்கப்பட்டவளாக தெரிகிறா. அது மட்டும் இல்லை, எந்த இடத்துல கிருஷ்ணசாரங்கிற மான் சஞ்சாரம் பண்ணுறதோ அந்த இடமே ரொம்ப பவித்திரம்னு சொல்லப்பட்டிருக்கு. பிராமணர்கள்லாம் அந்த ஒரு இடத்த தான் தேர்ந்தெடுப்பாலாம் யாகங்கள்லாம் பண்ணுறதுக்கு. அதனால இந்த அடிச்சுவடுகள் இருக்கிறதுனால பூமாதேவி தன்னையே ரொம்ப பவித்திரமாக ஆக்கிண்டு யாகங்களுக்கு உகந்தகளாக ஆயிட்டா அப்படின்னு சொல்கிறார். இப்படி தேடிண்டே வரார். இப்போது அப்படியே பொழுது சாஞ்சுடுத்து இல்லையா, ஆகாசத்தை பார்த்தா அழகா அப்படி பகவான் சந்திரன் உதிக்கிறாராம். உடனே நிமிர்ந்து அந்த சந்திரனை பார்க்குறார். ஆகாசத்தில் சந்திரனில் எப்பொழுதுமே ஒரு சின்ன களங்கம் ஒன்று இருக்கும், கருப்பாக ஒரு சின்னம் இருக்கும் இல்லையா. அதை நிறைய பேர் என்ன சொல்லுவா அப்படின்னா, அது முயல்னு சொல்லுவா, சில பேர் வந்து மான் அப்படின்னு சொல்லுவா. அது மான் அப்படிங்கிற சின்னம் அதில் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் மிருகாங்கம் அப்படின்னு பேர். மிருகம்னா மானுன்னு அர்த்தம், மிருகாங்கம்னு ஒரு பேர் உண்டு. அதனால நிமிர்ந்து பார்க்குறார். அந்த மான் போல சின்னம் இருக்கக்கூடிய அந்த சந்திரனை பார்த்ததும் அவர் நினச்சிக்கிறார், ஆஹா, இந்த பகவான் சந்திரன் இருக்காரே, எவ்வளவு கருணை அவருக்கு, அவர் தான் என்னோட அந்த மான் குட்டியை எடுத்து வச்சுட்டுருக்கார் போல இருக்குது அப்படின்னு பெதற்றார். அப்படிலாம் அவர் சொல்கிறார், இந்த சந்திரனுக்கு எவ்வளவு கருணை, அந்த மான் குட்டியானது தன்னோட அம்மாவை இழந்துடுத்து இல்லையா, இந்த சிம்ஹத்தோட கர்ஜனையை கேட்டு அந்த அம்மா மான் இறந்து போயிடுத்து. அதோட இந்த ஆசிரமத்தில் வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த மான் குட்டி இப்போ ஆசிரமத்துலேருந்து எங்கேருந்தோ அப்படி நழுவி வெளில போயிடுத்து அப்படிங்கிறதுனால அது ஜாகிரதையாக இருக்கணுமேங்கிறதுனால அவர் தான் எடுத்து வச்சுட்டு இருக்கார் போல இருக்குது அப்படின்னு நினச்சின்றதும் நிஜமாவே அது உண்மை அப்படின்னு நினச்சிண்டு மனசில் அத்தகைய ஒரு சாந்தத்தை அனுபவிக்கிறாராம். ஆஹா, இந்த பகவான் சந்திரன் எனக்கு எப்பேற்பட்ட மனசுக்கு இப்போ ஒரு சாந்தியை கொடுத்துருக்கார். அவருடைய கிரணங்கள் வேறு அவ்வளோ குளுமையாக இருக்குது. அதனால அவர் அவ்வளோ ஒரு மனசில் சந்தோஷப்பட்டு சொல்கிறாராம், அவருடைய அந்த சீதளமான கிரணங்கள் இருக்கு இல்லையா, அப்படியே அமிர்தமயமான கிரணங்கள் அந்த சந்திரன்லேருந்து அப்படியே குளிர்ந்த ஜலம் வர்றது போல் அவருடைய முகத்துலேருந்து வருதே, அது எப்படி இருக்குது அப்படின்னா, என்னுடைய அந்த மனசானது இப்பொழுது என்னோட ஹிருதய தாமரையானது இந்த என்னோட குழந்தை அந்த மான்கிட்டேருந்து பிரிஞ்சு நான் அப்படி தாபப்படுறேனே, அந்த தாபமானது என்னுடைய ஹிருதய தாமரை அப்படி சுட்டு பொசுக்கிறது இல்லையா, அந்த ஒரு தாபத்தை போக்குறாப்புல அப்படி குளிர்ச்சியாக இருக்கே அந்த சந்திரனோட கிரணங்கள் இப்படின்னெல்லாம் நினச்சிக்கிறார் மனசுக்குள்ள. இப்படி அந்த மனசில் இருக்கக்கூடிய வேதனையினால் ஏதேதோ நடக்க முடியாத கற்பனைகள்லாம் பண்ணிக்கிறார். இப்போது மொத்தத்தில் ஸ்ரீ சுகர் இதை எப்படி முடிக்கிறார் அப்படின்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா, மிருகதாரகாபாசேன ஸ்வாரப்த கர்மணா யோகாரம்பணதோ விப்ரம்ஷிதா சயோக தாபசோ. சுருக்கமாக சொல்லிட்டார், அந்த யோக மார்க்கத்திலேருந்து பிரஷ்டராக நழுவி போயிட்டார் அந்த யோகியான பரதர் அப்படின்னு. எதனால அப்படின்னா, ஸ்வாரப்த கர்மணா, தன்னுடைய பிராரப்த கர்மத்தினால. அதுவும் இந்த பிராரப்த கர்மங்கிறது இப்போ எந்த ரூபத்தில் வந்திருக்கு அப்படின்னா, மிருகதாரகாபாசேன, இந்த குட்டி மான் ரூபத்தில் வந்திருக்காம் அவருடைய பிராரப்த கர்மம். அதனால அவருடைய யோக மார்க்கத்திலேருந்து அவர் நழுவிட்டார். எந்த ஒரு மார்க்கத்தில் அவர் பகவானை ஆராதனை பண்ணிட்டு இருந்தாரோ அதுலேருந்து இப்போ கீழே விழுந்துட்டார். அதுலேயும் இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா,
அந்த பிராரப்த கர்மம் தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிறதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னா, அப்படி இல்லாட்டி தன்னுடைய மனுஷ ஜாத்தியே இல்லை வேற ஒரு ஜாத்தியான மான் கிட்ட இப்படி ஒரு கண்மூடித்தனமான ஒரு ஆசையோ ஒரு அன்போ ஏற்படுமா? அப்படி ஒரு பிணைப்பு ஏற்படுமா? அதனால அவருடைய மோட்ச மார்க்கத்தில் ஒரு பெரிய லாபத்தை அடையிறதுக்காக இருந்தார். அதுக்கு ஒரு பெரிய தடங்கலாக அமைஞ்சுடுத்து இந்த மான் அப்படின்னு சொல்கிறார். இப்போது அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறதையும் ஸ்மரித்து பார்க்குறார். துஸ்தியஜ ஹிருதயாபிஜாத்தஸ்ய, எதையுமே விடவே முடியாத விஷயங்களாக இருக்கக்கூடிய ராஜ்யம், மனைவி, சொத்து, சுகம், குழந்தைகள் எல்லாத்தையும் தான் விட்டுட்டு வந்திருந்தார் அவர். அப்படிப்பட்ட அந்த ராஜர்ஷியான பரதர் இப்பொழுது யோக மார்க்கத்தில் ஒரு தடங்கல் ஏற்பட்டு தன்னையே மறந்துட்டாராம். தான் எதற்காக வந்தோம் எல்லாத்தையுமே மறந்து அந்த மானோடையே காலத்தை கழிச்சுட்டு இருக்கார். மிருகார்பக போஷண பாலன பிரீணன லாலன அப்படின்னு அந்த மான்குட்டியவே கொஞ்சிண்டு காலத்தை போக்கின்னு இருக்காரா. அதில் அவர் எதை மறந்துட்டார் அப்படின்னா, காலம் நழுவிண்டே இருக்கு இல்லையா, அதை மறந்துட்டார். ஆனால் காலமானது எப்பொழுதுமே ரொம்ப விழிப்போட தானே இருந்துட்டுருக்கு. அதனால அந்த காலத்தை யாராலையும் தடுக்கவும் முடியாது இல்லையா. அதனால காலம் இப்போ வேகமாக வந்து அடைஞ்சுடுத்தாம் அவரோட அந்திம காலம் அப்படிங்கிறது. எப்படி வேகமாக வந்தது அப்படின்னு சொல்லும்பொழுது, ஒரு எலி இருக்கக்கூடிய பொந்துக்கு பாம்பானது எப்படி வேகமாக வருமோ அது போல வந்தது அப்படின்னு சொல்கிறார். இப்போ பரதருடைய அந்திம காலம் வந்துடுது. அந்த அந்திம காலம் பொழுதும் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த குட்டிமான் என்ன பண்ணுறதா, அவர் படுத்துன்னு இருக்கார் இல்லையா, அவருடைய மரண படுக்கையில் அது பக்கத்தில் வந்து நின்றுண்டு அவரையே பரிதாபமாக பார்த்துன்னு இருக்கான். எப்படி ஒரு அப்பா இறந்து போகும்பொழுது பிள்ளைகள்லாம் நின்று பார்ப்பாளோ அது மாதிரி நின்று பார்த்துன்னு இருக்கான். அதனால இவரும் கண்களால் அந்த மானையே பார்த்துன்னு இருக்கார். அந்த மானையே பார்த்துட்டே அப்படியே அவரோட உயிர் பிரியறது. அதனால தன்னுடைய உயிரானது பிரியும் பொழுது அவர் அந்த மானையே பார்த்துட்டு மானையே நினச்சிண்டு இந்த உலகத்தை விட்டுட்டு போனார் இல்லையா. அதனால உலகத்தில் மற்றவர்கள் எல்லாருமே சாமானிய மனுஷர்கள்லாம் எப்படி எதை நினச்சிண்டு இறக்குறாளோ அதுவா பிறக்கிறா இல்லையா. அது போலவே இப்போ ராஜர்ஷியான இந்த பரதரும் மானையே நினச்சிண்டு இறந்ததுனால அடுத்த ஜென்மத்தில் ஒரு மானா வந்து பிறக்கிறார். இது வந்து லோகத்தினுடைய ஒரு நியத்தி. ஏன்னா பகவான் கிருஷ்ணனே கீதையில் சொல்கிறான், யம் யம் வாபி ஸ்மரன் பாவம் त्यजत्यन्ते कलेवरं तं तमेवैति कौन्तेय सदा तद्भावभावितः அப்படின்னு பகவான் சொல்கிறான். ஹே அர்ஜுனா, யார் யார் எதை எதை நினச்சுண்டே உயிரை விடுறாளோ அவர்கள் அதுவாகவே தான் திரும்ப பிறக்கிறா அப்படின்னு சொல்கிறார். இது வந்து சிருஷ்டியில் இருக்கக்கூடிய நியத்தியாக இருக்கிறதுனால பரதரும் அதே மாதிரி மானா வந்து பிறக்கிறார். ஆனால் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அவர் மானாக வந்து பிறந்த பொழுது கூட போன ஜென்மத்தினுடைய ஒரு நினைவு அவருக்கு இருந்துதான். இதுவும் பொதுவாக சிருஷ்டியில் நடக்காத ஒரு விஷயம். ஒருத்தர் இறந்து போயிட்டா அவள் திரும்பி பிறந்துட்டா அப்படின்னா போன ஜென்மத்தில் என்னவா இருந்தா அப்படின்னு அவளுக்கு நினைவு இருக்காது. குருநாதர் அழகாக சொல்லுவார், அப்படி நினைவு இருக்கவும் கூடாது, ஏன்னா இருந்ததுன்னா அது ரொம்பவும் சிரமம் அப்படின்னு சொல்லுவார். அதனால யாருக்குமே பூர்வ ஜென்ம நினைவு இருக்காது. ஆனால் இந்த மானுக்கு தான் பரதரான அந்த ராஜர்ஷியாக இருந்தோம் அப்படிங்கிற அந்த நினைவு இருக்காம். அது எதனால அந்த நினைவு இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறார். பகவத் ஆராதன சமீஹானுபாவேன, அப்பேற்பட்ட ஆராதனங்கள் பண்ணியிருக்கார் இல்லையா பகவானுக்கு. அந்த ஆராதனையோடைய ஒரு பலனால இந்த ஜென்மத்தில் அவருக்கு போன ஜென்ம ஸ்மிருதி இருந்துதாம். அதனால அவருக்கு தான் எப்பேற்பட்ட ராஜர்ஷியா இருந்து இப்படி மானா வந்து பிறந்துட்டோமே அப்படின்னு தெரிஞ்சதுனால அவ்வளவு பశ్చాத்தாபப்படுறாராம். நினச்சி 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 வேதனைப்படுறார். அவர் நினைக்கிறார், அந்தோ இப்படி நான் வந்து பிரஷ்டனாக ஆயிட்டேனே, எப்பேற்பட்ட ஆத்ம வித்தியங்கிற அந்த உயர்ந்த பாதையிலேருந்து இப்படி நான் நழுவி விழுந்துட்டேனே, எவ்வளவு பெரிய ஒரு பரிதாபத்துக்கான ஒரு விஷயம், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த காட்டுக்கு வந்தேனே, எப்படி விட முடியாத விஷயங்களெல்லாம் விட்டுட்டு தன்னந்தனியாக இந்த புண்ணியமான பகவத் க்ஷேத்திரத்துக்கு நான் வந்து ஏகாந்தமாக இருந்துட்டு அதுலேயும் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், என் மனசை எப்படி என்னோட வசத்தில் வச்சுட்டு இருந்தேன், முழுமையாக என்னோட மனசை பகவான் வாசுதேவனிடத்துலையே நான் செலுத்தினேனே. எப்படின்னா ஸ்ரவண மனன சங்கீர்த்தன ஆராதன அனுஸ்மரண அப்படின்னு அவரையே பற்றி ஸ்ரவணம் பண்ணிண்டு அவரையே மனசில் நினச்சிண்டு அவரையே சங்கீர்த்தனம் பண்ணிண்டு அப்படி தானே ஒரு க்ஷணம் கூட விடாமல், அது சொல்கிறார், அசூன்ய சகல யாமேன காலேன, ஒரு க்ஷணம் கூட வீணாக போக விட மாட்டாராம் பகவத் தியானம் இல்லாமல். அப்படின்னா நான் பகவானை தியானம் பண்ணிட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட என்னோட மனசானது நான் எவ்வளவு பெரிய ஒரு முட்டாளாக இருந்திருக்கேன், ஒரு மான் பின்னாடி போய் அந்த மனசை நழுவ விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி நினச்சி நினச்சி ரொம்ப வேதனைப்படுறார். ஆனால் இப்பொழுது மானாக இருக்கிறதுனால தன்னுடைய வேதனையை வெளியில் காட்டிக்க முடியுமா, அதனால உள்ளுக்குள்ளேயே புழுங்கின்னு இருக்காராம். ஆனால் என்ன பண்ணிடுத்து அந்த மான் அப்படின்னா, தன்னுடைய அம்மாவை விட்டுட்டு வந்துட்டாம். காலஞ்சர அப்படிங்கிற ஒரு மலையில் வந்து பிறக்கிறதாம் அந்த மான். சுகர் சொல்கிறார்,
அங்கேருந்து கிளம்பி தன்னோட அம்மா மானையும் விட்டுட்டு நேராக திரும்பவும் இந்த ஷாலகிராம க்ஷேத்திரம் இருக்கே, புலஸ்திய புலகாசிரமம்னு எங்கே பரதர் சாதனைகளெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரோ அந்த இடத்துக்கே திரும்பி வருதாம். அந்த இடத்துக்கே ஏன் வருதுன்னா, அந்த இடம் பகவானுக்கு ரொம்ப உகந்த க்ஷேத்திரம், முனிகள்லாம் அங்கே மனசை அடக்கி தவம் பண்ணக்கூடிய க்ஷேத்திரம். அதனால் அந்த இடத்துக்கே கிளம்பி வந்துடுதான். அங்கே வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அந்த மான் அப்படின்னா, தன்னந்தனியாக வாழ்ந்துட்டு இருக்கான். மற்ற மான்களோடலாம் சேரவே இல்லை. ஏன்னா சங்கத்தை நினச்சி இப்போ ரொம்ப பயப்படுறாராம். போன ஜென்மத்தில் சங்கத்தினால தானே இப்படி மாட்டிண்டு கீழே விழுந்துட்டார். அதனால் யாரோடையும் சேராமல் தன்னந்தனியாக அந்த இடத்துல வாழ்ந்துட்டு அந்த மான் சரீரமானது எப்பொழுது முடியும், எப்போ அந்த மான் சரீரம் கீழே விழும்னு காத்துட்டுருக்கார். ஏதோ ஒரு பிராரப்த கர்மம் தானே இந்த மான் சரீரத்தை இப்போ ஏற்படுத்தியிருக்கு. அந்த கர்மம் கழியணும் அப்படிங்கிறதுக்காக காத்துட்டுருக்காராம். கடைசி நாளுக்காக காத்துட்டுருக்கார். காஞ்சு போன இலைகள் இல்லை காஞ்சி போன புல் இதெல்லாம் மட்டுமே சாப்பிட்டுண்டு அப்படி வாழ்ந்துட்டுருக்கார். அவர் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த கடைசி நாளும் வந்துதான். அந்த மானோட அந்திம காலம் வருது. உடனே அந்த மான் தானே என்ன பண்ணுறது அப்படின்னா, தீர்த்தோதக கிளின்னம் உத்சசர்ஜ அப்படின்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்டகி நதியில் தானே போய் அந்த சரீரத்தை அந்த ஜல சமாதி மாதிரி ஜலத்தில் இறங்கி தன்னோட சரீரத்தை விட்டுடுதான். இதோட இந்த பரதரோட மான் ஜன்மா அப்படிங்கிறதும் முடிவடையிறது. இதோட இந்த 8வது அத்தியாயமும் பூர்த்தி ஆகுது. இந்த செஷனில் நம்ம 23வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து இந்த அத்தியாயம் முடிகிற வரைக்கும் கற்றுக்கலாம். ராதே ராதே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். கலயே சுந்தராகாரம் சதைகப்ரியதர்சனம் அஜ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம் முரளீமண்டிதகரகமலம் முனிஜனமோகனம் व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम्। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव। पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय
गोविन्दाय नमो नमः नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। किं वा अरे आचरितं किं वा अरे आचरितं किं वा अरे आचरितं तपः तपस्विन्यानया तपस्तपस्विन्यानया तपस्तपस्विन्यानया यदियम् अवनिः यदीयम् अवनिः यदीयम् अवनिः सविनय कृष्णसार तनय तनुतर सुभग सविनय कृष्णसारतनय तनुतर सुभग सविनय कृष्णसारतनय तनुतर सुभग शिवतम आखर खुरपद पंक्तिभिः शिवतमाखर खुरपद पंक्तिभिः शिवतमाखर खुरपद पंक्तिभिः द्रविण विधुरातुरस्य कृपणस्य द्रविण विधुरातुरस्य कृपणस्य द्रविण विधुरातुरस्य कृपणस्य मम द्रविण पदवीं सूचयन्ति मम द्रविण पदवीं सूचयन्ति मम द्रविण पदवीं सूचयन्ति आत्मानं च सर्वतः कृतकौतुकम् आत्मानं च सर्वतः कृतकौतुकम् आत्मानं च सर्वतः कृतकौतुकम् द्विजानां स्वर्गापवर्गकामानां देवयजनं करोति द्विजानां स्वर्गापवर्गकामानां देवयजनं करोति द्विजानां स्वर्गापवर्गकामानां देवयजनं करोति अपि स्विद् असौ भगवान् उडुपतिरेनम् अपि स्विदसौ भगवान् उडुपतिरेनम् अपि स्विदसौ भगवान् उडुपतिरेनम् मृगपतिभयान् मृतमातरम् मृगपतिभयान् मृतमातरम् मृगपतिभयान् मृतमातरम् मृगबालकं स्वाश्रमपरिभ्रष्टम् मृगबालकं स्वाश्रमपरिभ्रष्टम् मृगबालकं स्वाश्रमपरिभ्रष्टम् अनुकम्पया कृपणजनवत्सलः परिपाति अनुकम्पया कृपणजनवत्सलः परिपाति अनुकम्पया कृपणजनवत्सलः परिपाति किं वा आत्मज विश्लेष ज्वरदवदहनशिखाभिः किं वात्मज विश्लेष ज्वरदवदहनशिखाभिः किं वा आत्मज विश्लेष ज्वरदवदहनशिखाभिः उपतप्यमान हृदयस्थलनलिनीकम् उपतप्यमान हृदयस्थलनलिनीकम् उपतप्यमान हृदयस्थलनलिनीकम् माम् उपसृत मृगीतनयम् माम् उपसृत मृगीतनयम् माम् उपसृत मृगीतनयम् शिशिर शान्तानुरागगुणित शिशिर शान्तानुरागगुणित
शिशिरशान्तानुरागगुणित निजवदन सलिल अमृतमय गभस्तिभिः निजवदन सलिलामृतमय गभस्तिभिः निजवदन सलिलामृतमय गभस्तिभिः स्वधयतीति च स्वधयतीति च स्वधयतीति च एवम् अघटमान मनोरथाकुलहृदयो एवम् अघटमान मनोरथाकुलहृदयो एवम् अघटमान मनोरथाकुलहृदयो मृगधारकाभासेन स्वारब्धकर्मणा मृगधारकाभासेन स्वारब्धकर्मणा मृगधारकाभासेन स्वारब्धकर्मणा योगारम्भणतो बिभ्रंशितः योगारम्भणतो बिभ्रंशितः योगारम्भणतो बिभ्रंशितः स योगतापसो स योगतापसो स योगतापसो भगवत् आराधन लक्षणाच्च भगवदाराधनलक्षणाच्च भगवदाराधनलक्षणाच्च कथम् इतरथा जात्यन्तरयेण कुणक आसङ्गः कथम् इतरथा जात्यन्तर येण कुणक आसङ्गः कथम् इतरथा जात्यन्तर येण कुणक आसङ्गः साक्षात् निःश्रेयस प्रतिपक्षतया साक्षान्निःश्रेयस प्रतिपक्षतया साक्षान्निःश्रेयस प्रतिपक्षतया प्राक्परित्यक्त दुस्त्यज हृदयाभिजातस्य प्राक् परित्यक्त दुस्त्यज हृदयाभिजातस्य प्राक् परित्यक्त दुस्त्यज हृदयाभिजातस्य तस्यैवम् अन्तराय विहत योगारम्भणस्य तस्यैवम् अन्तराय विहत योगारम्भणस्य तस्यैवम् अन्तराय विहत योगारम्भणस्य राजर्षेर्भरतस्य 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 तावन्मृगार्भक पोषण पालन प्रीणन लालनानुषङ्गेण तावन्मृगार्भक पोषण पालन प्रीणन लालनानुषङ्गेण तावन्मृगार्भक पोषण पालन प्रीणन लालनानुषङ्गेण अविगणयत आत्मानम् अविगणयत आत्मानम् अविगणयत आत्मानम् अहिरिवाखुबिलम् 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 दुरतिक्रमः कालः करालरभस आपद्यत दुरतिक्रमः कालः करालरभस आपद्यत दुरतिक्रमः कालः करालरभस आपद्यत तदानीमपि तदानीमपि पार्श्ववर्तिनम् आत्मजम् इव अनुशोचन्तम् पार्श्ववर्तिनम् आत्मजमिवानुशोचन्तम् पार्श्ववर्तिनम् आत्मजमिवानुशोचन्तम् अभिवीक्षमाणो मृग एवाभिनिवेशितमनाः अभिवीक्षमाणो मृग एवाभिनिवेशितमना अभिवीक्षमाणो
मृग एवाभिनिवेशितमना विसृज्य लोकमिमं विसृज्य लोकमिमं सह मृगेण कलेवरम् सह मृगेण कलेवरम् मृतम् अनु न मृतजन्मानुस्मृतिः मृतम् अनु न मृतजन्मानुस्मृतिः मृतम् अनु न मृतजन्मानुस्मृतिः इतरवत् मृगशरीरम् अवाप इतरवन्मृगशरीरमवाप तत्रापि हवा आत्मनो मृगत्वकारणम् तत्रापि हवा आत्मनो मृगत्वकारणम् तत्रापि हवा आत्मनो मृगत्वकारणम् भगवद् आराधन समीहानुभावेन अनुस्मृत्य भगवदाराधन समीहानुभावेनानुस्मृत्य भगवदाराधन समीहानुभावेनानुस्मृत्य वृषम् अनुतप्यमानाः वृषमनुतप्यमान आह अहो कष्टं भ्रष्टोऽहम् अहो कष्टं भ्रष्टोऽहम् आत्मवताम् अनुपथात् यद्विमुक्तसमस्तसङ्गस्य विविक्तपुण्यारण्यशरणस्य आत्मवत आत्मनि सर्वेषाम् आत्मनां भगवति वासुदेवे आत्मवत आत्मनि सर्वेषाम् आत्मनां भगवति वासुदेवे आत्मवत आत्मनि सर्वेषाम् आत्मनां भगवति वासुदेवे तदनु श्रवण मनन संकीर्तन आराधन अनुस्मरण तद् अनुश्रवण मनन संकीर्तनाराधन अनुस्मरण तद् अनुश्रवण मनन संकीर्तनाराधनानुस्मरण अभियोगेन अशून्य सकलयामेन कालेन अभियोगेन शून्य सकलयामेन कालेन अभियोगेन शून्य सकलयामेन कालेन समावेशितं समाहितं कार्त्स्न्येन मनः समावेशितं समाहितं कार्त्स्न्येन मनः समावेशितं समाहितं कार्त्स्न्येन मनः तत्तु पुनः ममाबुधस्य तत्तु पुनर्ममाबुधस्य तत्तु पुनर्ममाबुधस्य आरान् मृगसुतम् अनुपरिसुस्राव आरान् मृगसुतम् अनुपरिसुस्राव आरान् मृगसुतम् अनुपरिसुस्राव इत्येवं निगूढनिर्वेदो इत्येवं निगूढनिर्वेदो इत्येवं निगूढनिर्वेदो विसृज्य मृगीं मातरम् विसृज्य मृगीं मातरम् विसृज्य मृगीं मातरम् पुनः भगवत्क्षेत्रम् उपशमशीलमुनिगणदयितम् पुनर्भगवत्क्षेत्रम्
उपशमशीलमुनिगणदयितं पुनर्भगवत्क्षेत्रम् उपशमशीलमुनिगणदयितं शालग्रामं पुलस्त्यपुलहाश्रमं शालग्रामं पुलस्त्यपुलहाश्रमं शालग्रामं पुलस्त्यपुलहाश्रमं कालञ्जरात् प्रत्याजगाम कालञ्जरात् प्रत्याजगाम कालञ्जरात् प्रत्याजगाम तस्मिन्नपि कालं प्रतीक्षमाणः तस्मिन् अपि कालं प्रतीक्षमाणः तस्मिन् अपि कालं प्रतीक्षमाणः सङ्गाच्च भृशम् उद्विग्नः सङ्गाच्च भृशम् उद्विग्नः सङ्गाच्च भृशम् उद्विग्नः आत्मसहचरः 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 शुष्कपर्णतृणवीरुधा वर्तमानो शुष्कपर्णतृणवीरुधा वर्तमानो शुष्कपर्णतृणवीरुधा वर्तमानो मृगत्वनिमित्तावसानम् एव गणयन् मृगशरीरम् मृगत्वनिमित्तावसानम् एव गणयन् मृगशरीरम् मृगत्वनिमित्तावसानम् एव गणयन् मृगशरीरम् तीर्थोदकक्लिन्नम् उत्ससर्ज तीर्थोदकक्लिन्नम् उत्ससर्ज तीर्थोदकक्लिन्नम् उत्ससर्ज 23வது கத்தியத்திலேருந்து இந்த அத்தியாயம் முடிகிற வரைக்கும் நம்ம சேர்ந்து படிக்கலாம். किं वा अरे आचरितं तपस्तपस्विन्यानया यदियम् अवनिः सविनय कृष्णसार तनय तनुतर सुभग शिवतमाखर खुर पद पंक्तिभिः द्रविण विधुरातुरस्य कृपणस्य मम द्रविण पदवीं सूचयन्ति आत्मानं च सर्वतः कृतकौतुकम् द्विजानां स्वर्गापवर्गकामानां देवयजनं करोति अपि स्विदसौ भगवान् उडुपतिरेनं मृगपतिभयान् मृतमातरं मृगबालकं स्वाश्रमपरिभ्रष्टम् अनुकम्पया कृपणजनवत्सलः परिपाति किं वा आत्मज विश्लेष ज्वरदवदहनशिखाभिः उपतप्यमान हृदयस्थलनडिनीकं माम् उपसृतमृगीतनयं शिशिरशान्तानुरागगुणित निजवदन सलिलामृतमय गभस्तिभिः स्वधयतीति च एवम् अघटमान मनोरथाकुलहृदयो मृगदारकाभासेन स्वारब्धकर्मणा योगारम्भणतो विभ्रंशितः स योगतापसो भगवदाराधनलक्षणाच्च कथमितरथा जात्यन्तर येण कुणक आसङ्गः साक्षान्निःश्रेयसप्रतिपक्षतया प्राक्परित्यक्त दुस्त्यज हृदयाभिजातस्य तस्यैवम् अन्तराय विहत योगारम्भणस्य राजर्षेर्भरतस्य तावन् मृगार्भक पोषण पालन प्रीणन लालनानुषङ्गेण अविगणयत आत्मानम् अहिरिवाखुबिलं
दुरतिक्रमः कालः करालरभस आपद्यत तदानीमपि पार्श्ववर्तिनम् आत्मजम् इवानुशोचन्तम् अभिवीक्षमाणो मृग एवाभिनिवेशितमना विसृज्य लोकमिमम् सह मृगेण कलेवरम् मृतम् अनुनमृतजन्मानुस्मृतिः इतरवन्मृगशरीरमावाप तत्रापि हवा आत्मनो मृगत्वकारणम् भगवदाराधन समीहानुभावेन अनुस्मृत्य वृषम् अनुतप्यमान आह अहो कष्टम् भ्रष्टोऽहम् आत्मवतामनुपथात् यद्विमुक्तसमस्तसङ्गस्य विविक्तपुण्यारण्यशरणस्य आत्मवत आत्मनि सर्वेषाम् आत्मनाम् भगवति वासुदेवे तदनुश्रवण मनन संकीर्तन आराधनानुस्मरणाभियोगेन अशून्य सकलयामेन कालेन समावेशितं समाहितं कार्त्स्नेन मनः तत्तु पुनर्ममाबुधस्य आरान्मृगसुतमानुपरिसुस्राव इत्येवं निगूढनिर्वेदो विसृज्य मृगीं मातरं पुनर्भगवत्क्षेत्रम् उपशमशीलमुनिगणदयितं शालग्रामं पुलस्त्यपुलहाश्रमं कालञ्जरात् प्रत्याजगाम तस्मिन्नपि कालं प्रतीक्षमाणः सङ्गाच्च वृषम् उद्विग्नः आत्मसहचरः शुष्कपर्णतृणवीरुधा वर्तमानो मृगत्वनिमित्तावसानमेव गणयन् मृगशरीरम् तीर्थोदकक्लिन्नम् उत्ससर्ज श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणम् गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय இந்த செஷனும் நம்ம படிச்ச ராகம் ஆரம்பி அடுத்த செஷன்ல 9வது அத்தியாயம் கத்துக்க ஆரம்பிக்கலாம். ராதே ராதே. Radhe Radhe, by the grace of our Guru Maharaj, we are learning Srimad Bhagavata Mahapurana. And now in the 5th skanda, we started learning the 8th chapter. The past 2 sessions, we were learning the 8th chapter. In the previous session, we saw how Bharata was spending all his time with that deer. And once the deer had strayed away from the ashrama and he was going all over the places searching for that deer. And now, further in this chapter, Shri Shuka says, now having looked about for that young deer all around his ashrama, and not finding it anywhere, what Bharata does is he gets up and comes out of the ashrama searching for it. And now he sees the bare ground, he sees Bhuma Devi and beholds the footprints of that deer, the Krishnasara deer, and the footprints are so small and beautiful, isn't it? Immediately he starts imagining to himself in a frenzy. He says, oh, how fortunate is Mother Earth! What austerities has she performed in order to bear these footprints of this young deer, which are looking so beautiful, which are so auspicious, and which are so tiny. And this is a Krishnasara deer, isn't it? So it is very, very special. And so through these marks, she seems to be showing me the path towards finding my wealth, because this deer is my wealth. And now I have become so miserable having lost my wealth. And so through these footprints, Bhuma Devi seems to be showing the path to find my wealth. And not only that, she herself looks so adorned with these footprints. And she has now become very, very auspicious because of the footprints of the Krishnasara deer. Because all the Brahmins, they always choose the place that is sanctified by the presence of a Krishnasara deer in order to perform the yagas and yajnas. And so now she has become the abode for all the yagas, he says. And now slowly it has become dusk now, and it has become very dark.
and slowly the moon god is rising in the sky, and so he looks up and sees the moon. And then he immediately sees the dark spot in the moon, which is usually considered to be in the shape of a deer. And also that is why the moon gets the name called Mriganka, because Mriga means deer, Anka means a mark. And since the moon has a mark which resembles the deer, he looked at the moon and immediately started speaking in a crazy manner. He says, "How compassionate is this moon god? And now I know that it is he who has taken into his possession my young one," he says. And he has kept it very safely there, because he sees that this young deer has lost its mother because it was afraid of the roaring lion. And also, not only that, now it has strayed away from the ashrama where it was safely growing. And so he has taken possession of that young deer and has kept it very safely there. And by this mere thought, he became extremely pacified, and it was soothing his heart so much. And so he is experiencing great joy, and he is telling, "Is this moon god trying to soothe me so much with his cool rays, which are so nectarine, that are flowing like water from his face, and my lotus like heart is being scorched by the heat of separation from a young child, the young deer, and these moon rays are soothing me so much," he says. And in this manner, Bharata was troubled at heart with such ideas of fantasy which are all his own imaginations and can never come to any reality. And in short, Shishuka puts all this in a nutshell and says, "Mrigadaraka bhasena swarabdha karmana yogarambhanato vibhramshitaha." He says that great yogi Bharata had now strayed away from the path of his yoga, which is worshipping Bhagavan, because of his prarabdha karma, the previous karmas, the past actions, which have now come in the form of this deer. Mrigadaraka bhasena, he says. If it was not his prarabdha karma, then how can there be great affection and such blind love for a deer which is not even belonging to his own species? It is not even a human kid. It is a deer and it is a different species. How can he have so much attraction for that? And now that has become a direct impediment to his greatest goal, which is liberation. And he was a person who had given up earlier all the things that are so hard to be given up: his kingdom, his riches, his wife, his children, everything. And so this is his prarabdha karma, which has taken the form of a deer and has caused the downfall of Rajarshi Bharata from his path of yoga. And now what happened? He forgot his own self in spending all his time with this deer. He says, "Mrgarbhaka poshana palana prinana lalana anusmarana," in always nourishing the deer and playing with it and fondling it. He totally forgot his own self, and he also forgot the passage of time. He forgot that the days are passing and he is also getting old. But the truth is that the ever vigilant time, he doesn't stop for anyone and nobody can stop him also. And so he just arrived at a great speed now. And the final days of Rajarshi Bharata arrived, and he gives an example like how a snake swiftly reaches the hole of a rat. And so the end of his life came, and even at this time of death, what happened? This deer came and stood near his deathbed and was looking at him with great sorrow, like how a son would grieve for his father. And Bharata, he also kept watching the deer itself, and watching the deer and thinking of the deer, he breathed his last. And because of that, since he departed from this world thinking of the deer, like any other person, like any other mortal person in this world, Rajarshi Bharata also had to take the birth of a deer again. So that is the law of creation, because even Krishna, Bhagavan Krishna says in the Bhagavad Gita, "Yam yam vapi smaran bhavam tyajatyante kalevaram tam tamevaiti kaunteya sada tad bhava bhavitaha." He says, "O Arjuna, whatever a man thinks at the time of his death, that very birth he gets." So, according to this law, Bharata had to take the birth of a deer. But what was surprising is that even in that birth as a deer, he had the memory of his past life, which also doesn't happen very usually. Because that is also the law of creation, that when a person dies and is born again, he doesn't remember his past life. And our Guru Maharaj would say, it is better not to remember the past life because it would create a lot of confusion. And so, usually people do not remember their past life, but here this deer remembered that it was the Rajarshi Bharata and it has now been born as a deer.
And the reason is that Sri Shuka says, Bhagavaradhana samihanubhavena. It was by the virtue of all the worship that he had done to Bhagavan. And so he remembered that he was a great yogi and has now been born as a deer, and so he felt great remorse and repented for that. He thought to himself, oh alas, I have become a brashta. I have now fallen from this lofty path of self-realization. It is such a pity that I had abandoned everything in my life and had resorted to this holy place, this holy forest all alone in solitude. And not only that, I had controlled my mind so much, which was totally kept in control, and I had completely devoted myself to Bhagavan Vasudeva, the soul of the entire world, through all the means like Shravana, Manana, Sankirtana, Aradhana, Anusmarana, and without even a gap of a small second. I would not even waste 1 second without thinking of Bhagavan. He says, Ashunya Sakala Yamena Kalena. And I have been such a foolish person that I have let such a mind of mine to just slip away and go behind the young one of a deer. What a pity, he says. So in this manner, he regretted very much the birth as a deer, but all these feelings as a deer can never be expressed outside. So it was all concealed within him. So what this deer did was, it abandoned its mother in that birth. Sri Shuka says it was born in the Kalanjara mountain. So it abandoned that place also and came again to the same Shalagrama Kshetra, the Pulastya Pulahashrama, where Bharata was doing all his austerities, because that place is very sacred to Bhagavan. And not only that, that is the place where all the sages control their mind and senses and do tapas there. So he came back to that place, and having come there, he awaited the hour of death as this deer, and spent all his days in solitude. He did not mingle with the other deer there because he was very, very afraid of association now, because he had learnt a lesson that it was only because of association that he had fallen down from his path, isn't it? And this deer existed merely on dry grass and dry leaves, and he eagerly awaited for the stock of karma that was responsible for this deer life to get exhausted completely. He was awaiting his death, and as the final day came, Bharata, as the deer, he now shed his body on his own in the nearby river Gandaki by letting the body go into the river. So with this ends the deer life of Bharata Yogi, and also the 8th chapter comes to an end with this. So in this session we learned from the 23rd shloka till the end of this chapter. So let us meet in the next session when we start learning the 9th chapter. Radhe Radhe.